காணா காணும் காலங்கள் தொடர்கிறது. சந்தேகப்படுறது சரியா தப்பா? உனக்கு எதுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? கேட்ட கேள்விக்கு பதில். சந்தேகப்படுறது சரியா தப்பா? கண்டிப்பா தப்புதான். பரீட்சைனா என்ன அப்போ? இப்ப எதுக்கு இந்த ஆராய்ச்சி? ஆன்சர் ப்ளீஸ். படிச்சிருக்கமான்னு செக் பண்றதுக்கு பேர் தான் பரீட்சை. அப்ப ஸ்கூல் நம்ம படிச்சிருக்கிறோமோ இல்லையான்னு சந்தேகப்படுது, அப்படித்தானே? என்ன சந்தேகப்படுற? இந்த ஸ்கூலும் வேணாம், பரீட்சையும் வேணாம். அடிங் கொஸ்டின் கேக்குற கொஸ்டின். ஏற்கனவே பாதி கிணறு தாண்டா தாண்டி இருக்கேன். நீங்க அடிக்கிற காமெடியில படிச்சது மறந்துடும் போல இருக்கடா. மைக்கேல், நீ படிச்சியா? காலையிலே முடிச்சாச்சே. படிச்சது ஏதாவது சொல்லு. இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது. ஷேர் மார்க்கெட் டவுனா இருக்குது. திருச்சி பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட். காலையில என்ன படிச்ச? நியூஸ் பேப்பர். மச்சான், ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டா நான் என்னடா செய்யறது? அதுல என்னடா உனக்கு டவுட்? கன்ஃபார்மா நீ ஃபெயில் ஆகுற. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த ஊரை விட்டே போயிடுவேன். இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்ரா மாம்ஸ். எதுக்கு லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு குரூப் SMS பண்ணி விட்டு போய்கிட்டே இரு. சீப்பா முடிஞ்சிடும்ல. என்னோட கவலை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்டா. அந்த ப்ளூ பசங்க என்னதான் கூடி கூடி கவுண்டர் அடிச்சுக்கிட்டாலும் அவனுங்க படிப்பு விஷயத்துல பக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. நம்ம டீம்ல எவனாவது ஒருத்தன் கவுத்திட்டாலும் அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லடா. அவமானப்படுத்திடுவானுங்க. சாதாரண கிளாஸ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனா ஸ்கூல் அவுட் அனுப்பிடுவாங்களா? கேப்ரியல் சார் கொஞ்சம் ஓவரா தான் சீன போடுறாருன்னு நினைக்கிறேன். அவரை பத்தி உனக்கு தெரியாது. முடிவெடுத்தா எடுத்ததுதான். இருக்கிற 4 பேத்துல நாங்க 2 பேர் போயிட்டா என்னடா பண்ணுவாங்க? நம்ம டீமுக்கு புதுசா 2 பேர் தேட வேண்டியதுதான். என்னடா லுக்கு, இத்தனை நாள் எனக்கா புக்கை கையில இருக்கீங்களா? என்னமோ எக்ஸாம் ஹால் வாசல்ன்ட்டு ஃபீல் பண்றீங்க. இப்ப எதுக்குமா தேவையில்லாம ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா எல்லாரும் பாஸ் ஆயிடுவீங்க. கொஞ்சம் மாடுலேஷனை மாத்தி ட்ரை பண்ணுங்க. இது அப்பட்டமா ஆறுதல் சொல்ற மாதிரியே இருக்கு. மாம்ஸ், பாஸோ ஃபெயிலோ பார்ட்டி கன்ஃபார்ம்டா. ஃபெயில் ஆனா சென்ட் ஆஃப் பார்ட்டி நாங்க தர்றோம். பாஸ் ஆனா வெல்கம் பேக் பார்ட்டி நீங்க கொடுங்க. ஓகேவா? டேய், ஓவரா பேசாத. எல்லாரும் முகத்துலயும் ஒரு விதமான பயம் தெரியுது. ஏன் முகத்துல கூடவா தெரியுது? ஓரளவு படிச்சவனுக்கு தான் அந்த பயம் வரும். ஒண்ணுமே படிக்காதவனுக்கு அதெல்லாம் வராதுடா மாம்ஸ். பிரியாவுக்கு முன்னாடி கலாய்க்காதன்னு உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கு. பாரவன ஃபயர் மாதிரி லுக்குறான். யாருக்காவது கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் இருக்கா? இப்படி ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி படிச்சதை ரிவைஸ் பண்ணலாம்ல. நீ வேற அவனுக்கு அடி வயத்துல அள்ளு கிளம்பி அடவு கட்டி ஆடிட்டு இருக்குதுன்னு முகத்தை பார்த்தா தெரியல. எவ்வளவு நேரம் தான் பயப்படாத மாதிரியே நடிக்கிறது. ஆமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எங்களையெல்லாம் கலாய்க்கிறியே, நீ படிச்சியாடா? அங்கங்க படிச்சிருக்கேன். அங்கங்க கேள்வி கேட்டா ஓகே, வேற எங்கேயாவது கேள்வி கேட்டா குஷ்டம் தான். என்னடா இப்படி சொல்ற? நான் வேற ஏதாவது கேட்டா கஷ்டம் தான். இப்படி சொன்னா ஓகேவா? கொஞ்சம் அங்கங்க படிச்சதை சொல்லு. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஒன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எப்படி? என்னடா முறைக்கிறீங்க? இது பிசிக்ஸ் தானே? அது தெரியுது. இதெல்லாம் நம்ம குட்டா டவுசர் போட்டு 6th படிச்சது. சைக்கிள் கப்ல எடுத்து விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? அப்போ அது டெஸ்ட்ல வராதா? டெஸ்ட்லயும் வராது, டெஸ்ட் டியூப்லயும் வராது. சத்தாடி நீ. மச்சான், எனக்கு திக்குங்குதுடா. எப்படியாவது பாஸ் ஆயிடுங்கடா. கவலைப்படாத, பாஸ் ஆகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. என்ன ஏற்பாடு பண்ண? நியூட்டன் இடுப்புல விழுந்துட்டு இருக்காரு. ஐன்ஸ்டீன் ஷூக்குல இருக்காரு. ஆர்கிமிடிஸ் அண்டர்வேர்ல. அட பாவிகளா, விட்டா? நோனோ, விட்டு விட்டா மொத்த புக்கு இருக்கு. டேய், அந்த மாபெரும் விஞ்ஞானிகளை மறைச்சு வைக்கிறதுக்கு உனக்கு வேற நல்ல இடமே கிடைக்கலையாடா? இவன் கவலைப்படுறா. ஐயோ அர்ஜுனனை காத்த ஐயனாரே, என்னை எப்படியாவது பாரலையாவது பாஸ் பண்ணி விட்டுருப்பா. பிரபு, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் நல்லா படிப்பு கொடுன்னு சாமியை வேண்டிக்கிட்டேன். புத்திசாலித்தனமான மூடா. உனக்கு படிப்பை கொடுத்துருந்தேன்னு வையே, பாவம் சாமி படாத பாடுபட்டிருக்கும். அது இல்லடா, முன்னாடி பின்னாடி இருக்கிறவங்க படிச்சா நாம படிச்ச மாதிரி தானே. நீ விக்கி? எக்ஸாமினருக்கு சரியா கண்ணு தெரியக்கூடாதுன்னு. எனக்கு என்னமோ இது தேரும்னு தோணல. அடிஸ்டாண்டா ஆலயமணிய. வாடா வாடா.